Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. Tiruchengodu Namakkal district and Sangagiri Salem district. தமிழ்நாடு முதலமைச்சராக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இன்று காலை 10 மணிக்கு சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் பதவியேற்கிறார். விஜய் மற்றும் அமைச்சர்களுக்கு தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கர் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். மே 13ஆம் தேதி அன்றோ அல்லது அதற்குள்ளாகவோ பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்றும் ஆளுநர் உத்தரவிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. விஜய் தலைமையிலான தாவேக 108 தொகுதிகளில் வென்றது. அதில் 2 தொகுதிகளில் வென்ற விஜய் ஒன்றை ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதால் அதன் பலம் 107ஆக இருக்கிறது. காங்கிரஸ் 5, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய 4 கட்சிகளும் தலா 2 உறுப்பினர்கள் என மொத்தம் 120 உறுப்பினர்களின் ஆதரவு தாவேகவுக்கு இருக்கிறது. இதனால் தாவேக தலைவர் இந்த கட்சிகளின் ஆதரவுடன் முதலமைச்சராக இன்று காலை 10 மணி அளவில் பதவியேற்கவிருக்கிறார். நீலாங்கரை இல்லத்திற்கு கான்வாய் வாகனங்கள் வந்திருக்கின்றன. இது பற்றிய விவரங்களோடு செய்தியாளர் சுரேஷ்குமார் இணைந்திருக்கிறார். சுரேஷ்குமார், தற்போது அங்கு எத்தனை கான்வாய் வாகனங்கள் வந்திருக்கின்றன? எந்த சாலை வழியாக விஜய் பதவியேற்பதற்காக செல்லவிருக்கிறார்? போக்குவரத்து எந்த அளவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது? நாம் தற்போது இருக்கக்கூடிய இடம் என்பது முதலமைச்சராக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் இன்று பதவியேற்கக்கூடிய அந்த சென்னையின் முக்கிய இடமான நேரு உள்விளையாட்டு அரங்கத்தின் முன்பாக தான் இருக்கிறோம். நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆயிரக்கணக்கான பொதுமக்கள், கட்சியினுடைய தொண்டர்கள் உட்பட எல்லோரும் அணிவகுத்து இந்த நேரு ஸ்டேடியத்தின் ஒதுக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். சரியாக 10 மணி அளவில் தமிழக முதலமைச்சராக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களை பதவி பிரமாணம் செய்து வைக்க இருக்கிறார் தமிழ்நாடு ஆளுநர் அர்லேக்கர் அவர்கள். அதற்கான ஏற்பாடுகள் என்பது மிக தீவிரமாக நடைபெற்றிருக்கிறது. பிரம்மாண்டமான விழா ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆயிரக்கணக்கில், அதாவது தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் காவல்துறையினர் கொண்டு வந்து இங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். நாம் இருக்கக்கூடிய இந்த பிரதான பகுதி, இந்த வழியாகத்தான் விஐபிகள் இந்த பதவியேற்பு விழா நடைபெறக்கூடிய இடத்திற்கு செல்லக்கூடிய இடமாக வழியாக இருக்கிறது. பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்தடுத்து கட்சியினுடைய முக்கிய பிரதிநிதிகள், அதே போன்று அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் பல பிரபலங்கள் எல்லோரும் இந்த வழியாக தான் வந்து கொண்டிருக்கிறார். நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் நம் முன்னே இருக்கிறார். அவர் இந்த விழாவுக்கு சென்று கொண்டிருக்கிறார். சார், வாழ்த்துக்கள். என்ன சொல்றீங்க? தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் இன்றைய தினம் பதவியேற்கக்கூடிய நிலையில் அக்கட்சியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் இந்த விழாவில் பங்கேற்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய ஒளிப்பதிவாளர் தினேஷ் காட்டக்கூடிய காட்சியில் தெரியும். இவர்தான் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் காரைக்குடியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற வேட்பாளர். தற்போது சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்கிறார். அதே போன்று அடுத்தடுத்து இந்த வழியாகத்தான் விஐபிகள் எல்லாம் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் பார்த்துக் கொண்டிருக்கிற மற்றொரு சாலையினுடைய மற்றொரு பகுதி என்பது விஜய் அவர்கள் இந்த விழா நடைபெறக்கூடிய இடத்திற்கு செல்லக்கூடிய சாலை. இந்த சாலை முழுவதுமே முழுமையாக காவல்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த வழியாக பொதுமக்களோ விஐபிகளோ யாருமே செல்ல அனுமதிக்கப்படவில்லை. அந்த இடங்கள் முழுவதுமே பேரிகார்டுகள் கொண்டு முழுமையாக அதெல்லாம் தங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதாவது நேரடியாக இல்லத்திலிருந்து, நீலாங்கரை இல்லத்திலிருந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் புறப்பட்டு முதலமைச்சராக செல்லக்கூடிய அந்த பாதை முழுவதுமே காவல்துறை முழுமையாக தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்கிறேன். சார், இப்ப விழாக்கு வந்திருக்கீங்க, நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? உங்களுக்கு நீலாங்கரியிலேருந்து நான் பிடபிள்யூடி செக்ரட்டரி. இப்போ நான் ஃபுல் ரூட் நான் இன்ஸ்பெக்ட் பண்ணுவேன் சார். நம்ம பிடபிள்யூடி மூலமாக தான் இந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது இன்ஸ்பெக்ஷனுக்காக வந்து எல்லாமே நல்லா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நல்லா நன்றி. மங்கத்ராம் சர்மா. விழாவிற்கு அரசு துறை அதிகாரிகள் தொடர்ந்து இந்த விழா ஏற்பாடுகள் கண்காணித்து வருகிறார்கள், முறையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று பல்வேறு கட்சி தலைவர்களும் இந்த விழாவில் பங்கேற்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் இருக்கக்கூடிய நேரு உள் விளையாட்டு அரங்கம் விழா கோலம் பூண்டிருக்கிறது. கட்சி தொண்டர்கள் ஆர்ப்பரித்து வந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எல்லோரும் இங்கு வரக்கூடியவர்கள் எல்லாம் சுற்றி நேரு விளையாட்டு அரங்கை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு பாதைகள், 5-6க்கும் மேற்பட்டிருக்கக்கூடிய பாதைகள் வழியே அவர்கள் எல்லாம் ஒவ்வொரு பாதையில் யார் யாரெல்லாம் பொதுமக்கள் வரக்கூடியவர்கள் எப்படி செல்ல வேண்டும், அதே போன்று இதற்கான பிரத்யேக பாஸ்கள் கொண்டு வருவர்கள் எப்படி செல்ல வேண்டும் என்பதை காவல்துறை அறிவுறுத்தி அவர்கள் அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இடம்தான் பிரதான பாதை. இந்த பாதை வழியாக தான் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்பதற்கு செல்லக்கூடிய பாதை. அந்த பாதை பகுதியில் இருக்கிறோம். ஒருபுறம் கட்சியினுடைய தொண்டர்கள், மற்றொரு புறம் விஐபிகள், மற்றொரு புறம் அரசு அதிகாரிகள் என்று இந்த நேரு உள் விளையாட்டு அரங்கை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே மிகவும் ஒரு விழா கோலத்தில் இருக்கிறது. நம்ம கேட்கலாம்,
அண்ணா நீங்களாம் எங்க இருந்து வந்திருக்கீங்க? நகர் செங்கல்பட்டுல இருந்து வரேன். எப்படி இருக்கு உங்க தலைவர்? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எத்தனை நாள் வெயிட் பண்ணமோ அது நடந்திருக்கு. நேற்று ரொம்ப 4 மணி நேரம் 4 நாளா வீட்டில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. தமிழ்நாடு முதலமைச்சரா பதவியேற்க இருக்காரு. நாங்க எல்லாருமே ஜாலியா இருக்கோம். இன்னைக்கு ரொம்ப குஷியா இருக்கோம். தலைவரா பொறுப்பேற்ற முதலமைச்சரா பொறுப்பேற்ற பிறகு என்னெல்லாம் செய்வார் நினைக்க மக்களுக்கு எப்படி? அவர் சொன்ன எல்லா வாக்குறுதி கண்டிப்பா நிறைவேற்றுவாரு. மக்களுக்கான வாக்குறுதி வந்து கண்டிப்பா நிறைவேற்றப்படும். அதே மாதிரி அவர் சொன்னதை கண்டிப்பா பண்ணி தருவாரு. நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த இடம் முழுவதுமே தமிழக வெற்றிக் கழகத்தினர் ஒருபுறம் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள், மகிழ்ச்சி வெள்ளத்தில் பொங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது எப்பொழுது முதலமைச்சராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்பார் என்று பல நாட்களாக பல ஆண்டுகளாக காத்திருந்ததாக தெரிவிக்கிறார்கள். அவர்கள்தான் இந்த பகுதியில் எல்லாம் திரண்டு கொண்டிருக்கிறார்கள். தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரையில் தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதை இலக்காக வைத்து மிகவும் தீவிரமாக செயல்பட்டு தற்போது ஆட்சியை பிடிக்கும் நிலைக்கு வந்திருக்கிறது. குறிப்பாக 108 இடங்களில் தமிழக வெற்றிக் கழகம் என்பது தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்து, அதே போன்று கூட்டணி கட்சிகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, IUML, விடுதலை சிறுத்தைகள் கட்சி உட்பட கட்சிகள் எல்லாம் இணைந்து இந்த ஆட்சியை அமைக்க இருக்கின்றன. ஆகவே அவருடைய ஆதரவோடு இந்த இன்றைய தினம் தமிழக முதல்வராக விஜய் அவர்கள் பதவியேற்க இருக்கிறார்கள். விழாவுக்கான ஏற்பாடுகள் முழுவதும் மிகவும் பாதுகாப்போடு அதே போன்று அனைத்து வசதியோடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கிறார்கள். இந்த வழிதான் பிரதானமாக பாஸ் என சொல்லக்கூடிய அதுக்கான பிரத்யேகமாக கேலரிக்குள் செல்வதற்கான வழி. அந்த இடத்தில் காவல்துறையினர் சோதனை செய்து அவர்களெல்லாம் உள்ளே அனுப்புவதற்கான வேலையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். காவல்துறையிடம் பார்த்தாலே தெரியும், எங்கு பார்த்தாலும் காவல்துறையினுடைய கட்டுப்பாடு. அதாவது நூற்றுக்கணக்கான போலீசார், மகளிர் போலீசார் உட்பட அனைத்து அதிகாரிகள் முன்னிலையில் இங்கே வந்து பாதுகாப்பு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் பொதுமக்கள் வந்து செல்வதற்கான இந்த பாதை, பெரியமேடினுடைய பிரதான பாதை என்பது பொதுமக்கள் வந்து செல்வதற்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. மாற்று வழியாக நேரு ஸ்டேடியத்துக்கு வந்து செல்லும் வகையில் தான் அதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பகுதி முழுவதுமே விஐபிகள் செல்லக்கூடியதையும் அதே போன்று காவல்துறை அதிகாரிகள் செல்வதையும் அரசு அதிகாரிகள் செல்வதும் தான் அந்த இடத்தில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் பதவியேற்க இருக்கக்கூடிய நிலையில் நேரு ஸ்டேடியம் விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. சுரேஷ்குமார், காட்சிகளில் பார்க்கும் போதே தெரிகிறது நேரு ஸ்டேடியத்திற்கு வெளியே பல்வேறு தொண்டர்கள் அங்கு கூடியிருக்கக்கூடிய சூழலையும் பார்க்க முடியுது. எவ்வளவு பேர் அனுமதிக்கப்படுகிறார்கள் சுரேஷ்குமார்? அதற்கு ஏதேனும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறதா அல்லது பாஸ் ஏதேனும் வழங்கப்படுகிறதா? எவ்வளவு பேர் அனுமதிக்கப்படுகிறார்கள் ஸ்டேடியத்திற்கு? பாலா, நேரு உள்விளையாட்டு அரங்கம் என்பது ஆயிரக்கணக்கான பொதுமக்களை அனுமதிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு சிறிய அரங்கமாகத்தான் இருக்கிறது. ஆகவே இந்த உள்விளையாட்டு அரங்கத்தை பல வகையில் அவர்கள் பிரித்திருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் பொதுமக்கள் எவ்வளவு பேர் அனுமதிக்க வேண்டும், அதே போன்று விஐபிகளுக்கு எவ்வளவு பேருக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்பது பிரத்யேகமாக பாஸ்களை வழங்கி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பாஸ் என்பது விஐபிகள் சொல்லக்கூடிய அந்த பாதையில் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த பாஸை கொண்டுதான் அவர்கள் உள்ளே செல்ல அனுமதிக்கிறார்கள். இதுதான் கேலரிக்கு உள்ளே, அதாவது இருக்கை பதவியேற்பு விழா நடக்கக்கூடிய இடத்தில் ஜோசப் விஜய் அவர்கள் இன்றைய தினம் முதலமைச்சராக பதவியேற்கக்கூடிய நிலையில் அதற்கான உள்ளே இருக்கைகளில் சென்று அமர்வதற்கான அந்த கேலரி பாஸ் என சொல்கிறார்கள். இந்த பாஸை வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே உள்ளே, அதாவது அரங்கத்தின் உள்ளே நேரடியாக விழாவை பார்ப்பதற்கான அனுமதி இருக்கும் என தெரிவிக்கிறார்கள். அதே நேரத்தில் பொதுமக்களுக்கும் அனுமதி என்பது வழங்கப்படுகிறது. அதற்கான பாதை என்பது பிரத்யேகமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே பொதுமக்கள் வரக்கூடிய பாதை வேறு நுழைவாயில் பகுதி வழியாகவும், இதுபோன்ற பாஸ்கள் வைத்திருப்பவர்களுக்கு வேறு பாதை வழியாகவும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் முக்கிய பிரதிநிதிகள் என சொல்லக்கூடிய, அதாவது பதவியேற்பிற்கு மிக அருகில் அமரக்கூடியவர்களுக்கு பிரத்யேகமாக அதற்கும் தனியாக பாஸ்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக இன்னும் சற்று நேரத்தில் பொறுப்பேற்க இருக்கக்கூடிய நிலையில் இதற்கான ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு தீவிரமாக இருக்கிறதோ அதே வேளையில் தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களிலிருந்தும் அவருடைய கட்சி தொண்டர்கள், நிர்வாகிகள், விஐபிகள், பிரதிநிதிகள் எல்லாம் வருகை தந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கான பாதைகளை சொல்லி, அதற்கான வழிகளை சொல்லி அவர்களை அந்த இடத்திற்கு உரிய இடத்திற்கு செல்வதற்கான வழிகாட்டுதல்களும் தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிறிது நேரத்தில், அதாவது தனது இல்லத்திலிருந்து, நீலாங்கரை இல்லத்திலிருந்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் புறப்பட்டு நேரு உள்விளையாட்டு அரங்கம் நோக்கி வருகை தர இருக்கிறார்கள். ஆகவே இந்த என்டையர் பாதை, அதாவது ஈசிஆர் சாலையில் இருக்கக்கூடிய, சென்னை ஈசிஆர் சாலையில் இருக்கக்கூடிய நீலாங்கரை பகுதியிலிருந்து இந்த நேரு உள்விளையாட்டு அரங்கம் வருவதற்கு தேவையான அனைத்து சாலையினுடைய அனைத்து பகுதிகளிலும் ஏற்பாடுகளை செய்து அதற்கான உரிய அமைச்சரவையில் எத்தனை பேர் பதவி இருக்கிறாங்க? உங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கா? இது தெரியல. தலைமை என்ன முடிவு அதுக்கு கட்டுப்பட்டு நடப்போம். என்ன முதல் தேர்தல் இந்த வெற்றியில முதல் கையெழுத்து என்னவா இருக்கும்? மக்களுக்கு என்ன முதல் தேர்தலில் கையெழுத்து? தலைமை தான் தெரியும். தலைமை தான் முடிவு பண்ணுவோம்.
பல சாமானியர்கள் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுல எத்தனை பேர் பெண்களா இருக்க வாய்ப்பு இருக்கு இந்த அமைச்சரவை இடம்பெறும் போது? Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. Tiruchengodu Namakkal district and Sangagiri Salem district.